ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம வீட்டுல மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கங்க. ஆனா இந்த மரத்தையும் இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வைக்கக்கூடாது, இந்த மரம் வைக்கணும், இந்த மரம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வாஸ்துல சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன, இதை பத்தி டீட்டெயில்டா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? நமக்காகவே தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் சீனியர் வாஸ்து ஆலோசகர் மற்றும் ஸ்ரீராம் வாஸ்து சாஸ்திர நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமனந்தனம் ராமானுஜனே தஞ்சம், சூடி கொடுத்த சுழகுடி கோதினாச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசனம் சீனியர் ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட், தமிழ்நாடு. சார், நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சி நிறைவுலையும் மரம் வளர்ப்போம் வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்க சார், மழை பெறுவோம் அப்படின்னு. சோ மரம் வைக்கணும் அப்படின்னாலே வாஸ்துல நிறைய விஷயங்கள் விதிகள் சொல்லப்பட்டிருக்கேன், அதை எங்களுக்காக சொல்லுங்க சார். நல்ல விஷயம் மேடம். நான் எப்பொழுதுமே பிரபஞ்சத்தோட நான் கனெக்ட் ஆகணும்னு ஆசைப்படுவேன். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் முதல் விஷயம் மரம். இப்போ மரம் பாருங்கள் எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்குதுன்னு பாருங்கள் மேடம். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று ஒவ்வொரு மனிதனும் நம்ம சாதாரணமாக சொல்கிற 3 சிலிண்டர் அளவுக்கு காற்றை சுவாசிக்கிறோம். அப்போ ஒரு வருடத்திற்கு எவ்வளோ சுவாசிக்கிறோம்? நம்ம சாதாரணமாக ஒரு 60 வருஷம் இருந்தால் நம்ம திட்டத்தட்ட ஒரு எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் ஆக்சிஜன் காற்றை ஃப்ரீயாக சுவாசிக்கிறோம். இதை மேடம் பிரபஞ்சம் எப்படின்னா மரத்து மூலியமா இயற்கையாக கொடுக்குது மேடம். இது காற்று மட்டும் உருவாக்கல மேடம். இந்த கார்பன் டை ஆக்சைடு, நம்ம சுவாசிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாகவும் மாற்றி கொடுக்குது மேடம். அதே போன்று மழை நீரையும் கொடுக்குது மேடம். இப்போ மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து கொள்வோம். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம் மேடம். எப்பயுமே நான் இது சொல்லுவேன் மேடம். குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரதில்லை மேடம். நம்ம குழந்தைகள் கேட்குறான்னு சொல்லி ஒரு 12 வயசு 13 வயசு குழந்தைகளுக்கு ஒரு 3 லட்ச ரூபா பைக் வாங்கி தரோம், 4 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி தரோம். அந்த பையன் ஓட்ட தெரியாமல் கொண்டு போய், அதாவது டிரைவிங் லைசன்ஸுக்கு வயசே இல்லை, கொண்டு போய் மட்டும் ஆக்சிடென்ட் பண்ணுறான். நம்ம குழந்தைகள் என்ன கேட்குது அப்படிங்கிற விஷயத்த மீறி நம்ம செயல்படுத்துகிறோம். கேட்குற விஷயத்த வாங்கி கொடுக்குறோம். இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிங்கன்னா கொண்டு போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் மிகப்பெரிய பார்ட்டி வைக்கிறோம். எல்லாம் நீங்கள் செய்யுங்க, நான் அதை தவறே சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், இதுதான் நம்ம சொல்லித்தரணும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பர்த்டே, நம்ம கணவன் மனைவிக்கு அதாவது திருமண நாள் வருது, நம்ம வீட்டில் ஒரு பூப்பு நீராட்டு விழா, இது மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் அவங்கள கூட்டி வச்சு ஒரு மரத்தை நடணும். இப்போ இதுதான் பண்ணணும் மேடம். இப்போ யானை பார்த்தீங்கன்னா மேடம் தன்னுடைய நிறைய இதை சாப்பிட்டு விதைகளை காட்டில் பல லட்சம் கிலோமீட்டர் விதைச்சிக்கிட்டே போகுது. ஒரு வருடத்திற்கு பல லட்சம் மரங்களை உருவாக்குது. அப்போ நம்ம மனிதன் என்ன பண்ணுறோம், மரத்தை வெட்டி மிகப்பெரிய லெவலில் வீட்டுகளுக்கு நம்ம செய்கிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தொழில் செய்கிறோம், வேணான்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா மரத்தை நடணும் மேடம். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும், இப்பயே நம்ம என்ன செய்யணும், ஒரு பிறந்த நாள் வருதா, எப்பா மரத்தை நட்டு வைப்பா, வச்சினா உன் பையனோட பையன் அந்த பழத்தை சாப்பிடுவான்ப்பா. இதுதான் நம்ம சொல்லணும் மேடம். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும்னா மரத்தை நடணும் மேடம். அற்புதமான விளக்கம் சார். அந்த மரங்கள் அப்படின்னு வரும்போது எந்தெந்த மரங்கள் வீட்டில் வளர்க்கப்படலாம், எந்தெந்த மரங்கள் வைக்கவே கூடாது, அதையும் சொல்லுங்க சார். இப்போ நம்ம மரங்கள் வைக்கிறது எதுக்குன்னா மேடம், உண்மையிலே பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்குல்ல மேடம், நீங்கள் சொல்கிறீங்க அழகாக ஒவ்வொரு விஷயத்துலையும் பறவைக்கு தண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மை மேடம். நம்ம பிரபஞ்ச சக்தியில் பறவைகள் பாருங்க மேடம், ஒவ்வொரு விலங்கினங்களும் அற்புதமாக படைச்சிருக்கான். நம்ம மனிதனாக படைச்சவனுக்கு மட்டும்தான் 6 அறிவை படைச்சிருக்கான் இறைவன். அப்போ இதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயத்த நம்ம மரத்திலேயே கூட பிறர் செய்யலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சீத்தாப்பழ மரம் வச்சுக்கலாம். அப்போ என்ன வச்சுக்கலாம், பழங்கள் சாப்பிடும், அதாவது குருவிகள் அதெல்லாம் சாப்பிடும், அந்த பழத்தை நல்லா சாப்பிடும். கொய்யாக்காய் வச்சுக்கலாம், மாம்பழம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதாவது பறவை இனங்கள் சாப்பிடக்கூடிய அற்புதமான இந்த மாதிரி மரங்களை வச்சுக்கலாம். தென்னை மரம் வச்சுக்கலாம். மிகப்பெரிய லெவலில் தென்னையில் நம்ம குழந்தை போல வளர்க்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி மரங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்புமா. வாழை மரம் அதெல்லாம் சார் வாழை மரத்தை நான் சஜஷன் பண்ணுறதில்ல. வாழை மரமும் கருவேப்பிலை மரத்தையும் நான் வீட்டில் வைக்கிறது சஜஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா வாழை மரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் முதல்ல கட்டுவாங்க, உடனே முதல்ல அதை தான் வெட்டுவாங்க. அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை எடுத்து ஓரமாக தூக்கி வச்சுருவாங்க. இந்த 2 வாழை மரமும் நம்ம இந்த கருவேப்பிலை மரமும் நம்ம வீட்டில் வைக்காமல் இருக்க சிறப்பு. ஆனால் தோட்டத்தில் மிகப்பெரிய வச்சுருக்காங்கன்னா தோட்டத்தில் வச்சுக்கலாம், வீட்டில் வைக்காமல் வெளியில் கூட நீங்கள் வச்சுங்கம்மா. அற்புதமான விளக்கம். இப்போ நீங்க சொன்ன மரங்கள்லாம் நாங்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா வீட்டுல எந்த பகுதியில இதை வைக்கலாம், எந்த பகுதியில வைக்க கூடாது, ரெண்டுமே சொல்லுங்க சார். அதாவது நம்ம வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில் வைக்கலாம், வீட்டோட மேற்கு பகுதியில் நிச்சயமா வைக்கலாம். அதே போன்று
தெற்கு பகுதியிலையும் வைக்கலாம். இப்போ வீட்டோட வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் வச்சிங்கன்னா மரங்கள் மிகப்பெரிய லெவலில் வளரும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ வீடை விட மிக உயரமாக போயிடும் தென்னை மரம் வச்சிங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. அதனால் வீட்டோட மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் கொஞ்சம் இடம் வச்சுட்டு நல்லா ஜம்முன்னு மரம் வைக்கிற அளவுக்கு நம்ம வீடு கட்டும்பொழுது இடம் வச்சுக்கணும் மேடம். இது மாதிரி வச்சுக்கிட்டு அதை விட கிழக்குலையும் வடக்குலையும் அதிக காலி இடம் விட்டுக்கணும் மேடம். இது நம்ம வைக்கும் பொழுது இதான் மேடம் பிளானாக செய்யணும் மேடம். வீடு கட்டும்பொழுது நம்ம டிராயிங் போடையிலே 1க்கு 100 தடவை டிராயிங் பக்காவாக போட்டு பார்த்தாலும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு வீடு கட்டுற விஷயம் மேடம். அப்போ நம்ம வீடு கட்டும் பொழுது மரங்களுக்குன்னு நம்ம இடத்த ஒதுக்கணும் மேடம். அது மேற்கு தெற்கு தான் சிறப்பான விஷயம் மேடம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ மரங்களுக்கு அடுத்தபடியா எல்லாரும் ரொம்ப ஆசையா வளர்க்கறது செல்ல பிராணிகள் இல்லைங்களா? அவங்கள வீட்டில் வச்சுக்கலாமா, எந்த இடத்துல வைக்கணும்? நிச்சயமாக வச்சுக்கலாம் மேடம். ஒவ்வொருத்தரும் வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ வீட்டில் வைக்கல என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காம்பவுண்டை ஒட்டி அவங்களுக்கு அப்படியே ஒரு செல்ஃப் வீடு. இப்போ நாய் வச்சுருக்காங்க அப்படின்னா செல்ல பிராணிக்கு அவங்க ஒரு கூண்டு மாதிரி கட்டுவாங்க. இல்லை ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா செவுறு மாதிரி கட்டி அந்த காம்பவுண்ட் சோறையே ஒட்டுவாங்க. காம்பவுண்ட் சௌரியும் தாய் சௌரியும் வீட்டு சௌரியும் தொடாமல் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாமா. வடகிழக்கில் வைக்காமல் நீங்கள் மீதி சைடில் வச்சுக்கல சிறப்பு மேடம். இப்போ பெண் சம்மந்தப்பட்ட அதிகமாக வேணும்னா தென்கிழக்குலையும் வடமேற்குலையும் வச்சுக்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு மாடு வச்சுருக்கோம், அப்போ நம்ம பிராணியாக வச்சுருக்கோம், நம்ம தெய்வமாக வணங்கக்கூடியது நம்ம இந்து மக்கள் கும்பிடக்கூடிய மிகப்பெரிய மாடு. இப்போ மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணால் நாட்டு மாடு நிச்சயமாக வாங்கி கட்டணும். நம்மள்கிட்ட பணம் இருக்குன்னா நிச்சயமாக நாட்டு மாடு வாங்கி கட்டணும். நாட்டு மாட்டு பால் குடிக்கும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த நாட்டு மாடை எங்கே கட்டணுமோ ஒவ்வொருத்தரும் வீட்டில் தென்கிழக்கு மூலையில் கட்டலாம், இல்லைன்னா வடமேற்கு மூலையில் கட்டலாம். அப்போ காம்பவுண்டையும் தொடக்கூடாது, வீட்டையும் தொடாமல் அதுக்கு தனியாக ஷெட் அமைச்சு கட்டும் பொழுது சூப்பராக இருக்கும். எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். மாடாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும், இந்த மாதிரி பைரவராக இருந்தாலும் அங்கே கட்டுறது சிறப்புமா. அற்புதம் சார், அற்புதமான விளக்கம். அடுத்ததாக மீன் தொட்டி வளர்க்கலாமா? நிச்சயமாக வளர்க்கலாம் மேடம். மீன் நம்ம பெருமாள் பாருங்கள், பெருமாளோட முதல் அவதாரம் என்ன மேடம்? மத்ஸ்ய. உண்மையான விஷயம் மேடம். அப்போ மீன் பார்க்கும்போது மீன் பாருங்கள் மேடம், தண்ணியில் அப்படியே ஆடும் பொழுது உழைச்சிக்கிட்டே இருக்கு மேடம். அது தன்னுடைய இறகை உழைச்சிக்கிட்டே இதை பார்க்கும் பொழுது என்னென்னா நம்ம மனதில் அந்த கெத்து இருக்கணும் மேடம், ஹர்ஜ் இருக்கணும் மேடம். அப்போ உழைக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அந்த மீன்கள் கலராக மீன் இருக்கும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக அதுதானே ஒழிய மீன் வச்சா பரிகாரம் கிடையாது. நான் சொல்கிறது அந்த மீனை பார்த்து என்ன கற்றுக்கணும்னா மீன் நீந்திக்கிட்டே இருக்கிற உழைக்குது. அந்த உழைப்பு எப்படி மேடம் தண்ணிக்குள்ளே இருக்குன்னா நீந்தி தான் ஆகணும். அப்போ அதே போட்டு நம்ம அந்த எண்ணத்தான் நினைக்கணும். மூலமே இதை ஒரு பரிகாரம் மீன் வச்சா பணம் வரும்னு சொல்லிடாதீங்க. இதுதான் உண்மையான விஷயம் மேடம். அற்புதமான விளக்கங்கள் சார். நிறைவாக எல்லாருக்கும் நீங்களே சொன்னீங்க பணம் வரும் அப்படின்னு சொன்னீங்க சார். அதாவது நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் எங்களால் செய்ய முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா பண வரவு குறைவு அல்லது பண வரவு இல்லாமல் இருக்கிறது தான் சார். இதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க. ஒரு பரிகாரமாக ஏதாவது ஒரு விஷயங்கள், பரிகாரங்கள் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏதாவது கோவிலுக்கு போகலாமா, ஏதாவது வழிபாடுகள் செய்யலாமா, என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அதாவது மேடம் இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை மேடம் நீங்கள் காலையோ மாலையோ இரவோ எப்போ வேணாலும் கல் உப்பு வாங்கணும் மேடம். நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை மறந்ததுனால தான் நம்ம மிகப்பெரிய மாற்றம். நீங்கள் வெள்ளிக்கிழமை கல் உப்பு நிச்சயமாக வாங்கும் மேடம். அதோட சேர்த்து பருப்பும் வாங்கிக்கிங்க. இப்போ இறைவனுக்குன்னு தனியாக நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய கல் உப்பு வாரம் கரெக்டாக வாங்குங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்க வாங்கட்டும், குழந்தைகள் வாங்க அனுப்புங்க. அந்த வாரம் சேரக்கூடிய உப்பை ஒரு 10 பாக்கெட் 20 பாக்கெட் சேர்ந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நேர்மையாக நடக்கக்கூடிய இடங்களுக்கு, அதாவது முதியோர் கல்வி இதாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அன்னதானத்துக்கு அந்த உப்பும் கொஞ்சம் அரிசியும் சேர்த்து கொடுத்துருங்க மேடம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி மேடம். உப்பு வாங்கி அவங்களுக்குன்னு நம்ம வீட்டுக்கு சமைக்கக்கூடிய நீங்கள் வெள்ளிக்கிழமையில உப்புகள் வாங்கிக்கலாம் மேடம். அதே போன்று என்ன பண்ணோம் மேடம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அது வெள்ளிக்கிழமையில நம்ம பூஜை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். வரம் போன்ற விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.